السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையுடைய நல்ல பகுதியில் அல்லாஹ்வுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த அடியார்களுக்கு விதித்திருக்கிற ஒவ்வொரு சட்டங்களும் அடியார்களினுடைய ஒவ்வொரு நிலைகளை குறித்தும் முற்றிலுமாக ஆராய்ந்தவனுடைய வெளிப்பாடு. படைத்தவனுக்கு தெரியும் அந்த படைப்புகளுக்கு எவைகள் எல்லாம் சரியானது என்று. எனவேதான் விதிக்கப்படுகிற சட்டங்களை மாற்றுகிற உரிமை என்பது தன் வசத்தில் மாத்திரம் அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு தொழுகை என்றாலும் அது 4 ரக்அத்துகள் என்று விதிக்கப்பட்டு விட்டால் அதை மாற்றுவதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. கடமையாக்கி இருக்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா அவன் சரியாக பார்த்தே விதித்து வைத்திருக்கிறான். அது எந்த சட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோட்பாட்டையும் அதை மாற்றுவது என்பது அந்த கோட்பாட்டை வகுத்தவனுக்கு மாத்திரமே உரியது என்பதை அனைவர்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்க இஸ்லாத்தின் கோட்பாடுகளில் உள்ள ஒன்றுதான் வக்ஃப் என்கின்ற கோட்பாடு. மிக தூர நோக்கோடு சிந்திக்கக்கூடியவர்கள் அதனுடைய யதார்த்த உண்மைகளை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹுவும் ரசூலும் விதித்திருக்கிற அந்த வகுத்திருக்கிற சட்டங்கள், நுணுக்கங்கள் அனைத்தும் இந்த பாரபட்சமும் இல்லாத சிந்தனையோடு அதை அணுகினால் அவன் ஒரு அறிவாளியாக இருந்தால் அதில் எந்த ஒரு குறையையும் அவனால் காண முடியாது, சுட்டிக்காட்ட முடியாது, மாற்றுவதற்கான எந்த வழிகளும் பிறக்காது. அப்படி ஒருவன் முனைகிறான் என்கின்ற பொழுது அவன் மனதில் ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு இருக்கிறது என்றுதான் அர்த்தமாக கருதப்படும். இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிற நெறிகளில் ஒன்று
புரிதலில் ஒன்று, முதல் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகிற ஒன்றில் ஒன்று. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹு தஆலா மூமின்களிடமிருந்து அவர்கள் பொருளாதாரத்தையும் அவர்களினுடைய ஆத்மாவையும் அவன் விலை பேசி வாங்கிக் கொண்டான். இது மூமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்கிற ஒன்று. அல்வனை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளால் நுழைந்து விடுகிறார்களோ, ஈமான்தாரிகளாக ஆகிவிடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற ஒன்று. இது மற்ற மக்களுக்கு பொருந்தாது. மற்ற மக்களுக்கான ஏகத்துவ அழைப்புகளை அல்லாஹ் விடுப்பான். மூமின்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பொருளும் உங்களுடைய ஆத்மாவும் சொர்க்கத்திற்காக விலை பேசப்படுகிறது. பொதுவான அறிவிப்பு அது. இதில் உங்களுக்கு சொர்க்கம் தேவை என்றால் நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய பொருளையும் நீங்கள் சரியாக நீங்க முற்படுத்தலாம். அப்படி கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்ல அந்த வியாபாரத்தில் நாங்க பங்கெடுக்க விரும்பல, நாங்க இந்த வேலைலாம் தர முடியாது அப்படின்னு முடிவெடுத்தால் உங்களுக்கு அந்த உரிமையும் இருக்கு. நீங்க தாராளமா செஞ்சுக்கங்க. ஏன்னா அங்க ரெண்டுல ஒண்ணுதான் விலை பேசப்படுது. ஒன்னு சொர்க்கம் விலை பேசப்படுது, இன்னொன்னு நரகம் விலை பேசப்படுது. இன்ன பாவமான காரியங்களுக்கு நரகம் விலை பேசப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். அதுல கொஞ்சமாவது கிடைக்கும், அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அது எங்கெங்கிறது நீங்க முடிவு செஞ்சுக்கிறணும். சொர்க்கமா, சொர்க்கத்தில் அனுபவிப்பதா அல்லது நரகத்தில் அனுபவிப்பதா? சொர்க்கத்தை சொந்தமாக்குவதா அல்லது நரகத்தை சொந்தமாக்குவதா? இறை நிராகரிப்பு என்று வந்து விடுகிற பொழுது அவர்களுக்கு முற்றிலுமாக நரகம்தான் என்பதை இறை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. அப்ப இங்க மூமின்களிடத்தில் விலை பேசப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற மிக அற்புதமான நடைமுறை, அழகான ஒன்று. இந்த விலை பேசப்பட்டதை நீங்க சரியா கொடுத்து சரிதை செலுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி. இதனாலதான் நாம சம்பாதிக்கக்கூடிய பொருள்ல நம்ம உடலை அல்லாஹுக்காக வேண்டி ஒப்படைக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்காண்டி கொடுக்கணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் கலிமாவை மொழிந்து விட்டால் அவர் இந்த இரண்டுக்கும் தயாராகிவிட வேண்டும். ஒருத்தர் கலிமாவும் மொழிஞ்சிட்டார், கலிமா சொன்ன ஒருவர் இந்த இரண்டுக்கும் தயாராகிவிட வேண்டும். எந்த இரண்டுக்கும்? உடல், பொருள், இந்த இரண்டையும் இறைவாதையில் அர்ப்பணிக்க அவர் தயாராகிவிட வேண்டும். இப்ப அது அவரிடம் சொந்தம் கொண்டாட முடியாது, என்னது என்று சொல்ல முடியாது, அது அவனுக்கானது என்பதை ஒத்துக்கொண்டாக வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தண்டனை உறுதி. தண்டனைன்னு சொல்லி நம்ம சொல்றோம், ரெண்டுல ஒண்ணு உறுதி. சொர்க்கமா நரகமாங்கிறது இருக்கு இல்லையா, ரெண்டுல ஒண்ணு உறுதி. இப்ப நாம சொர்க்கத்திற்கு தான் என்று முடிவு செய்து விட்டால், இப்ப நம்ம கிட்ட திறவுகோல் தரப்பட்டு விட்டது, நீங்கள் நுழைவதற்கான அதிகாரம். இந்த இரண்டை நீங்கள் சரியாக செவைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாத்தின் 5 கோட்பாடுகளில் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு அருகதையாளன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாதுன்னு சாட்சி சொல்றது, முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்கன்னு சாட்சி சொல்றது. இரண்டாவது என்று வந்து விட்டால் உடல் சார்ந்த வணக்கத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். துகைமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இது உடலுக்கான கோட்பாடு. அதற்கடுத்து கோட்பாடு எடுத்துக்கொண்டால் ஜக்காத்தை வழங்குவது, இது பொருளாதார கோட்பாடு. அடுத்து வருகிற நோன்பு, ஹஜ், உடல், அதற்கடுத்து உடல் பொருள் இரண்டும் சார்ந்த கோட்பாடாக அது அமையும். அப்ப நமக்கு ஷஹாதா சொல்லிட்டாலே இதற்குள்ளால வந்துடுறோம். தொழுகை நிலைநாட்ட சொல்றதினுடைய யதார்த்த அடிப்படை உங்களை, உங்களுடைய ஆத்மாவை முற்றிலுமாக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். எனவேதான் மிகச்சிறந்த வணக்கமாக கருதப்படுகிற தொழுகை, அதற்குள்ளால் சாஷ்டாங்கம் ஒன்று வைக்கப்படுகிறது. தொழுகையில் இப்ப நாம சஜதான்னு செய்யறோம். அந்த சஜதாவினுடைய நோக்கம் என்ன? என் ஆத்மாவை உனக்கு நான் அர்ப்பணம் செய்து விட்டேன் அப்படிங்கிறதை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
சுஜூது செய்யறது என்ன? அல்லாஹ்வுக்கு தொழுகையில் மிக விருப்பமான இடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்ன விருப்பம்? சாஷ்டாங்கம் செய்வது அப்படிங்கிறது. சாஷ்டாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? ஜும்மா தொழ போறோம், முதல் ரக்காத்துல 2 சாஷ்டாங்கம் செய்வோம், 2வது ரக்காத்துல 2 சாஷ்டாங்கம் செய்வோம். சும்மா நாம்கே வாஸ்து சாஷ்டாங்கம் செஞ்சா போதுமா? அதுவா நோக்கம்? அது அல்ல. அங்கே நான் என்னை, இந்த ஆத்மாவை உனக்கு நான் அர்ப்பணம் செய்து விட்டேன். அதுல வெளியில போனாலும் உறுதியா இருக்கணும். இங்கனக்குள்ள சும்மா அவனுக்கு முன்னால ஒரு ஆக்டிங், அவனுக்கு பின்னால வேற ஒரு ஆக்டிங் அப்படின்னு இருக்க முடியுமா? யாரெல்லாம் உனக்கு முன்னால சாஷ்டாங்கம் செஞ்சு நடிச்சு காட்டிட்டேன், இந்த வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மாவை உனக்கெல்லாம் சாஷ்டாங்கம் செய்ய வைக்க மாட்டேன், கூடு கும்முடு போடுறது எவனுக்கு வேண்டாலும் போடுவேன்னு சொன்னா அதற்கு பெயர் தொழுகையா? அது கற்றுக்கொண்ட பாடமா? அதன் இலக்கணம் அதுவா என்று கேள்வி எழுப்புவார்கள் அருள் சார்ந்த பெருமக்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த இதுல ஷஹாதா சொல்லியாச்சு, என் ஆத்மாவை அர்ப்பணம் செய்து விட்டேன். இது எப்பொழுதும் உறுதியாக இருப்பது. சரியா நடந்து கொள்கிறாயா என்று அடிக்கடி உன்னிடத்தில் விசாரணை செய்வதற்கு இறை சமூகம் உன்னை அழைக்கிறது. வருகிற பொழுதெல்லாம் நீ சாஷ்டாங்கம் செய்து காட்டிக்கொண்டே இருக்கிறாய். இடைப்பட்ட வேளைகளில் விடுபட்டிருந்தால் அதற்கான தண்டனை பெற்றுக் கொள்வாய். இரண்டாவது, ஜக்காத்தை முறையாக கொடுப்பது. இவ்வளவு கொடுத்தாகணும். அப்ப உன் பொருளாதாரம் விலை பேசப்படுகிறது. ஒட்டுமொத்த தொகைக்குமான 2.5% நீ வழங்கியாக வேண்டும் என்று மார்க்கம் கட்டளை பிறப்பிக்கிறது. அந்த பொருளாதாரத்தை இறை சமூகத்திற்காக நீ கொடுக்க தயாராகி விட வேண்டும் என்றும், அந்த பொருளாதாரம் பரிசுத்தமாக அமைய வேண்டும் என்றும் மிக தெளிவோடு வலியுறுத்தி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இந்த இரண்டையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே விலை பேசிட்டான். எது? நமது ஆத்மா, உடல், நமது பொருள் எல்லாம் விலை பேசப்பட்டாச்சு. இப்ப நீங்க அதுல உயர்ந்த படித்தரங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் நான் சம்பாதிக்கிற பொருள் உண்மைதான், இறை ஆற்றலால் உனக்கு சம்பாதிக்கிற தெளிவையும் அறிவையும் ஒளிவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை நீ பெற்றுக் கொள்கிறாய். அதை நீ மாத்திரம் வச்சிக்க கூடாது, நான் சொல்ற ஆளுக்கெல்லாம் கொடுப்பியான்னு அல்லாஹ் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறான். இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்றான். யாசிப்பவர்களை விரட்டி விடாதீர்கள்னு சொல்லுவான். ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் அப்படின்னு சொல்லுவான். தடுக்கப்பட்டவர்கள், கேட்கக்கூடியவர்கள், யாசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் உங்கள் பொருளில் உரிமை இருக்கிறது, நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைமறை நெடிகளும் அந்த செய்திகளை அல்லாஹ் முற்படுத்தி காட்டுவான். அப்ப நாம நம்மால் முடிந்ததை வழங்குவதற்கு, தானம் செய்வதற்கு, இப்ப இதற்கு இஸ்லாம் ஒரு நெறியை வகுக்க வேண்டும். அப்படி வகுத்த நெறிகளில் ஒன்றுதான் வக்ஃப் என்கின்ற நெறி. அதை நீ வச்சுக்கிட்டு இருக்காத. ஏன்னா நீ உன்னுடைய சுய நினைவு எப்ப சரியா இருக்கும்னு தெரியாது. சோதனை என்பது சில பொழுதுகளில் வருவதுதான். வருகிற பொழுது அதை சரியாக நீ பயன்படுத்திக் கொள். இப்ப நீ உன்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்து நீ கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட உன் மரணத்திற்கு பின்னாலும் உன்வால் வந்து சேர வேண்டிய பொறுப்பை நான் சுமந்து கொள்கிறேன், என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, நான் சரியாக பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் முன்னென்று ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான் வக்ஃப். யா அல்லாஹ், உனக்காக நான் தந்துட்டேன், நீனே பார்த்துக்கோ. எந்த நோக்கத்திற்காக நீ கொடுத்துக்கோ. வக்ஃப் எந்த நோக்கத்துக்கும் கொடுக்கலாம். இந்த எந்த நோக்கத்துக்காக நீ கொடுத்துக்கோ, ஆனா எனக்காக நீ கொடுத்துரு அப்படின்னு யாரு அவர் கொடுத்து விடுவாரோ அவருக்கு அதற்கு பின்னால் அவர் அதில் தலையிட உரிமை கிடையாது. அதை அவர் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற உரிமையும் கிடையாது. ஒரு அன்பளிப்பு கொடுத்தாலே பெற்றுக்கொள்வதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த வாந்தியை மீண்டும் விழுங்குவதற்கு சமமானது என்று மிக ஒரு இந்த தடித்த வார்த்தை என்றே சொல்ல முடியும். எடுத்த வாந்தியை விழுங்கிறது எவனாவது செய்வானா? அந்த மாதிரி கொடுத்த அன்பளிப்பை, இல்ல அன்பளிப்பு நான் தந்த நீ சரியில்லை எனக்கு கொடு திரும்ப அன்பளிப்புன்னு ஒருத்தன் கேட்டான்னா எடுத்த வாந்தியை அவனே விழுங்குவதற்கு சமமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எடுத்த இதையே கொடுத்த அன்பளிப்பை இப்படி என்றால் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டேன்னு சொன்னா அதில் உரிமை கொண்டாடவே முடியாது. ஒரு நாள் உரிமை ஏற்றுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுக்காக உரிமை இட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுக்காண்டி உரிமை இட்டாச்சு இல்ல, அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டா ஒன்றை செய்து விட்டால் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இலக்கண புருஷர்களாக சஹாபிகள் முன்னிருப்பார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறுகிறார்கள். விடைபெற்றதின் பின்பு அந்த மதீனத்து மண்ணில் இருக்கிற சக்தியை இழந்து போய் விடுகிறார்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் விடுதலை பெற்றோம், அடிமைகளும் கொத்தடிமைகளாக வாழ்ந்தோம், எத்தனை அடிகள், எத்தனை ரணங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை இன்னல்கள், அத்தனையும் சகித்துக் கொண்டு அஹதுன் அஹதுன் என்று சொல்லிக் கொண்டு அத்தனையும் தாங்கிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து இறக்கப்பட்டு யார் பிலாலை உரிமையிட முயற்சி செய்வார் என்று கேட்ட பொழுது முன்வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகவிதானத்தில் ஏற்பட்டிருக்கிற கவலை ரேகை மறைந்து அவர்களின் புன்முறுவல் அதில் மலர வேண்டும் என்கின்ற வேட்கையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னின்று முனைகிறார்கள். பெரும் தொகை கொடுத்து விடுதலை செய்ய வைக்கிறார்கள், விடுதலை வாங்கி கொடுக்கிறார்கள். பெரும் தொகை, கொஞ்ச நெஞ்ச தொகை அல்ல. விற்றவனே சொன்னான், இவரை அற்ப கரையத்திற்கு கேட்டிருந்தாலும் தந்திருப்பேன். அபூபக்கரை, என்ன பெரிய நீ வியாபாரி, அவனுக்கு வியாபாரம் தானே முக்கியம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச வியாபாரம் யாரோட? அல்லாஹ்வோட செஞ்சிருக்கிறாங்க. இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னான்னு சொல்லி சொர்க்கத்திற்கான வியாபாரத்தில் அல்லவா அவர்கள் இறங்கினார்கள். அதனால் அவன் வியாபாரத்தன்மையோடு பேசினான். அடிமைகள் சந்தையில் விற்கப்படுபவர்கள் தான். இந்த அடிமையை போயும் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீர, நீ எல்லாம் என்ன பெரிய வியாபார தந்திரம் உடைய ஆளா? அற்ப கிரயத்துக்கு கேட்டுறான் தந்திருப்பேன், சும்மா சொன்ன வாங்கிட்டீர அப்படின்ன உடனே அவ சொன்னாக, என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை உரிமையிடுபவர் யார் என்று கேட்டுவிட்டார்கள். இந்த அபூபக்கரை அடிமையாக வைத்துக் கொண்டு பிலாலை உரிமையிடுகிறீர்களா என்று கேட்டால் கூட நான் சம்மதம் தெரிவித்திருப்பேன். நான் எவ்வளவு பெரிய வார்த்தை அது! அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் மறைந்த பின்பும் மதீனாவில் இருக்க முடியவில்லை, விடைபெற வேண்டும் என்ற வேட்கை. நான் எங்கோ சென்று விடுகிறேன், ஆறாத ரணமாக துடிக்கிறது. அண்ணலாரின் கபரை பார்த்துக் கொண்டிருக்க என்னால் முடியவில்லை. ஒவ்வொரு பொழுதுகளிலும் இந்த அடிமையை ஏற்றுவிட்டு அழகு பார்த்த கஅபாவின் திரை மீதும் கஅபாவின் முதல் மாடியின் மீதும் அருள் நிறைந்த மதீனாவினுடைய இந்த மஸ்ஜிதின் பணியாளராகவும் என்னை நியமித்து எவ்வளவு பாங்குகளை நான் சொல்லி இருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற பொழுதெல்லாம் எனக்கு கிடைத்த அந்த வெற்றி வாய்ப்பை நினைத்து புலகாங்கிதம் இருக்கிற அதே வேளையில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற பொழுதெல்லாம் என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி காட்டி அல்லவா அந்த ஷஹாதத்தை நான் ஒளிந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட நிலையில் என் நாவில் இதற்கப்புறம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற பொழுது இந்த பார்வையில் அவர்கள் தென்படாது இருக்கிற சூழலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விடைபெற்று விடுகிறேன் என்று மதீனாவிலிருந்து விடைபெற முனைகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டு ஓடோடி வருகிறார்கள். பிலாலே, எங்கே செல்ல முனைகிறீர்கள் என்கிறார்கள். நான் இந்த மண்ணில் இருக்க என்னால் முடியவில்லை, தாங்காது இந்த உடல், என் ஆத்மா அதை ஒத்துக்கொள்ளாது, நான் விடைபெறுகிறேன் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இது மாதிரி சஹாபிகள் இங்கிருந்து விடை பெற்று விட்டால் என்னாவது என்ற அபாயகர நிலையை உணர்ந்து கொண்டு சொன்னார்கள், உங்களை போன்ற எல்லாம் போகக்கூடாதுமா, நீங்கள்லாம் இருக்கணும், போயிடாதியோ. எங்களுக்கு ரசூலுல்லாஹ் போனதுக்கு பின்னால உங்களை பார்த்து தான் நாங்க ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அபூபக்கர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் விடை பெற்றாங்க, உங்களுக்கு மாத்திரமா அந்த கவலை, எங்களுக்கு இல்லையா? அந்த இதையும் நாங்க ஆசுவாசமா நாங்க ஏதோ எங்களை கொண்டு போறோம்னு சொன்னா நீங்கள்லாம் இருக்கிறீங்கிற அந்த தைரியத்துல தானே நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்படிங்கிற கவலையோடு தான் சொன்னார்கள். ஒரு கட்டத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காம்ப்ரமைசிங்கே கிடையாது, நான் விடைபெறத்தான் போகிறேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தன் சக்தியை கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்த முனைகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, நான் பாருங்க, நீங்க இதை விட்டு போக கூடாது, நான் உத்தரவிடுகிறேன், நீங்க இதை விட்டு போக கூடாது அப்படின்னு சொன்ன பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பவ்யமாக அடக்கமாக அமீருல் ஒரு ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார்கள். வாயடைத்து போனார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார்கள், வாயடைத்து போனார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா அவர்களே, நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். இந்த காலை நான் எடுத்து வைப்பதற்கு முன்னால் அதற்கு உங்கள் பதில் எனக்கு வேண்டும். நான் ஒன்று கேட்கிறேன், இந்த பிலாலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யார் உரிமையிடுவார் என்று கேட்ட பொழுது
முன்வந்து பொருளாதாரத்தை முதலில் கொடுத்து பெரும் தொகை கொடுத்து ஈட்டு கொடுத்து என்னை நீங்கள் விடுதலையாக அமைத்துக் கொடுத்தீர்கள். இதை நீங்கள் அபூபக்கர் என்கின்ற அந்த மனிதருக்காக செய்திருந்தால் உங்கள் உத்தரவுக்கு நான் கட்டுப்படுகிறேன். நீங்கள் அல்லாஹுவிற்காக செய்திருந்தால் பிலால் ஆகிய என் அதிகாரத்தில் அதை நீங்கள் விட வேண்டும் என்று கேட்ட பொழுது அழுதவர்களாக சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் அல்லாஹுக்காகத்தான் செய்தேன், அல்லாஹுக்காகத்தான் செய்தேன், இந்த அபூபக்கருக்காக நான் செய்யவே இல்லை, இந்த அபூபக்கருக்காக செய்யல, அல்லாஹுக்காக வேண்டிதான் செஞ்சேன், அல்லாஹுக்காக வேண்டிதான் செஞ்சேன், இதுக்கப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனாங்க, ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டார்கள். என்ன பிலாலே, எம்மை வெறுத்து விட்டு போய்விட்டீரோ என்று பெருமானார் கனவில் கேட்டு ஆறாத ரணத்தோடு மீண்டும் ஓடோடி வந்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. நான் சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹுவிற்காக என்று ஒன்றை சொல்லிவிட்டால் அதில் தலையிடுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இப்படி இஸ்லாம் நிர்ணயித்து காட்டும். அது நபர் விஷயத்திலும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி. எனவேதான் ஒன்றை வக்ஃப் செய்கிற அதிகாரத்தை இஸ்லாம் ஒருவருக்கு வழங்குகிறது என்றால் அந்த வக்ஃபை யாரும் திருத்த முடியாது, யாருமே அதை அந்த வடிவத்தை மாற்ற முடியாது. அல்லாஹுவுக்காக செய்த வக்ஃப் அது அதற்கு மாத்திரமே பயன்பட வேண்டும் என்பதெல்லாம் மிக நிதர்சனமான ஒன்று, மிக அருகதையான ஒன்று. அதை சரியாக புரிந்து நடந்து கொண்டார்கள் அந்த மேன்மக்கள். தன் மரணத்திற்கு பின்னால் அவைகள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். உங்கள் மரணத்தை நீங்கள் தழுவுவதற்கு முன்பாக இறை பாதையில் நீங்கள் சரியாக உங்கள் பொருளாதாரத்தை கொடுத்து விடுங்கள் என்று இறைமறை வசனம் சொன்ன வார்த்தைகளுக்குள்ளால் அகப்பட்டு கண் மூடுவதற்கு முன்னால் தனக்கான ஒரு முன்பணத்தை முற்படுத்தி வைக்க வேண்டுமே என்று அறிவார்ந்த ரீதியில் சிந்தனை செய்த மேன்மக்கள் வரிசையில் தான் அப்படியே பயணித்து வருகிற வக்ஃபினுடைய நிலைகள். அது எப்படி வக்ஃப் செய்து அதிகமாகும் அதிகமாகும் அறியாமையில் கேட்கிறார்கள். இன்று வரைக்கும் வக்ஃப் செய்து கொண்டு இருக்கப்படுகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சற்று சதவிகிதத்தில் குறைந்திருக்கலாமே தவிர அந்த நிலை மாறாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. காழ்ப்புணர்வுகளோடு அவர்கள் சட்டத்தை வகுக்க முன்னிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகள் ஆகி கடந்து விட்டது, 1440 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் முதல் நூற்றாண்டுகளிலேயே இஸ்லாத்தினுடைய அந்த சுவாச காற்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே அது இந்த மண்ணை கமலச் செய்திருக்கிறது என்பதின் அடையாளம் கேரள மாநிலத்தில் இஸ்லாத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு இறை இல்லம் சேரமான் பள்ளி அது பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. எம் பெருமானார் காலத்திலேயே இஸ்லாம் இங்கு வேரூன்றி விட்டது என்பதின் அடையாளமாக. அப்படி இருக்க அதை கடந்து பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய ஆட்சிகள் செவ்வையோடு நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் எல்லாம் இது மாதிரி அராஜகத்தில் இறங்கியிருப்பார்கள் என்றால் அன்று அரசர்கள் ஆண்ட காலம், இவர்கள் போன்றவர்கள் அல்ல, அரசர்கள் ஆண்ட காலம். அப்படிப்பட்ட அரசர்கள் ஆண்ட காலத்திலேயே இது மாதிரி மைனாரிட்டியை வைத்துக் கொண்டு சிலர்களை வளைத்து போட்டுக் கொண்டு சட்டங்களை கேவலமாக வளைக்க துடிக்கிறார்களே, அந்த அரசர்கள் நினைத்திருந்தால் இந்த சொத்துக்களா? இல்லை இல்லை, நாட்டையே கூட கபாகலிகம் செய்திருக்க முடியும். ஆனால் அரசரே நினைத்தாலும் அடுத்தவன் சொத்தை ஆட்டை போட்டு இஸ்லாத்தில் இறை பாதையில் கொடுப்பதற்கு எந்த அதிகாரத்தையும் யாருக்கும் இஸ்லாம் வழங்கவில்லை. அது அரசனே ஆனாலும் சரி, அவர் அரசராகவே இருக்கட்டும், அடுத்தவன் சொத்தை ஆட்டை போட்டு நான் அல்லாவுக்காக கொடுக்கிறேன்னு வந்தா அன்றும் இஸ்லாமிய சமூகம் அங்கீகரிக்கவில்லை, அது ஆதரிக்காது. சில தில்லுமுள்ளுகளால் இன்று சில சேட்டைகள் நடந்திருக்கிறது, அதை சீர்படுத்துவதற்கு சட்டங்கள் வகுக்கலாமே தவிர இருக்கிறதையும் சிதைப்பதற்காக எத்தனையோ வடிவங்களை சொல்லலாம். நேரத்தின் அருமைகிறது, நிறைவுக்கு வருகிறேன். மிக தெளிவோடு இஸ்லாம் மிக நேர்த்தியாக போதிக்கிறது. ஒரு சட்டத்தை கடுமைப்படுத்தலாம், இந்த தவறு நடக்காம பாதுகாக்கலாம், அதற்கெல்லாம் உரிமை இருக்கு. ஆனா இவங்க போட்ட வடிவங்கள், இவங்க போட்ட வடிவத்தை பார்க்கிற பொழுது அதுல ஒரு சட்டம் இப்படி கொண்டு வராங்க. எப்படி? வக்ஃப் சொத்துக்களை சூறையாடக்கூடியவர்களுக்கு ஜாமீனே இல்லாத தடுப்பு காவல் உண்டு, முன்னால இருந்து கடும் தண்டனை வழங்கப்படும், முன்னால இருந்துச்சு. இதை பாதுகாப்பதற்காக வேண்டி உள்ளது தானே. இதுக்கப்புறம் யார இந்த சட்டத்தை அமுல்படுத்தினா எவனாவது அதுல கை வைப்பானா? யாராவது தவற அணுகுவானா? இப்படி இருந்த சட்டத்தை நாங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொறுப்பை
நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று சொல்கிற இவர்கள் இந்த இரண்டையும் அகற்றுகிறார்கள், தளர்த்துகிறார்கள். ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாதுலாம் கிடையாது, ஜாமீன் வழங்கப்படக்கூடிய குற்றம் தான், கடும் தண்டனை எல்லாம் கிடையாது, சாதாரண தண்டனை தான். இதை சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், நாங்க இஸ்லாமியரை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை எல்லாம் போடுறோங்கிறான். முன்னாலேயே ஆட்ட போடுறதுக்கு இருக்கிற முடிச்சுகள் எல்லாம் அவிழ்த்து வச்சுக்கிட்டு நாங்க பாதுகாக்கத்தான்னு சொல்றிய, கொஞ்சமேனும் அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சாதாரண அறிவுடையவர்கள் கூட ஒத்துக்கொள்வார்களா? 44 திருத்தங்கள் செய்துள்ளதாக கூறுது மத்திய அரசு. ஆனா இதுல 33 அம்சங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. 44 திருத்தம் சொல்லுது, 33 அம்சங்களை புதிதாக சேர்த்திருக்குது. 45 பழைய திருத்த விதிகளை மாற்றி இருக்குது. 45 பழைய விதிகளை மாற்றி இருக்குது. 37 விதிகளை அகற்றி இருக்கிறது. அதுல ஏற்கனவே இருந்தது. ஒட்டுமொத்தமா பார்த்தா 115 திருத்தங்களை இதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமையின் உச்சம் அது! மேலோட்ட 44, ஏற்கனவே 33 அம்சங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 45 மாத்தி இருக்குது. இருக்கக்கூடிய 37 விதிகளை அகற்றி இருக்குது. நாங்க 44 தான். என்னையா கணக்கு இது? கிட்டத்தட்ட 115 விதிகளை, திருத்தங்களை இதில் செய்திருக்கிறது. எவ்வளவு அபாயகரமானது! ஜும்மாவின் குறிப்புகளுக்குள்ளால் இவர்களுடைய தகுதித்தங்களை முழுமையாக சொல்லிவிட முடியாது. எனவே இதை நாம் எதிர்த்து போராட வேண்டும். பல்லின சமூகத்திற்கு மத்தியில் வாழுகிற அம்சங்களை சிதைக்க முனைகிறார்கள், ஒரு வன்மத்தை தூண்டுகிறார்கள். வெகுஜன மக்களுக்கு மத்தியிலே பாருங்கள் என்று ஒரு ஆபத்தான செய்திகளோடு முற்படுத்துகிறார்கள். நம் இந்திய திருநாடு, இந்து நாடு, இதில் இஸ்லாமியர்கள் துலுக்கர்களுக்கு இவ்வளவு சொத்துக்களா என்று வீடுகிறார்கள். கபில் சிபில் பேசினார், சொன்னார், எப்பா இவ்வளவு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்குன்னு சொல்றிய, நாடாளாவிய ரீதியில் சொல்றிய, வெறும் 4 மாகாணத்தின் மாநிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 4 தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 எடுத்துக்கொண்டாலே இவர்கள் 9 லட்சம் கோடி என்றால், இந்த 4 மாநிலங்களில் மாத்திரம் 11 லட்சம் கோடிகளை இந்துக்கள் தங்கள் சொத்துக்களாக இந்து அறநிலையத்துறை வைத்திருக்கிறது என்றால், யாரை பார்த்து என்ன சொல்கிறாய் நீ? இஸ்லாமியர்கள் 3வது இடத்தில் சொத்து மதிப்பீட்டில் இருக்கிறார்கள் என்று எதை வைத்து நீ முன்வைக்கிறாய் இந்த வாதத்தை? முதலில் ரயில்வே என்றும், 2வது ராணுவம் என்றும், 3வது இந்த துலுக்கர்களுக்கு இவ்வளவு சொத்தா என்று கேட்கிறாயே. இந்த 4 ஸ்டேட்ல மாத்திரம் இருக்கிற சொத்துக்கள் இந்த இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த அந்த வக்ஃப் சொத்தை விட அதிகமாக இருக்கிறது. இவைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? எதை வைத்து எந்த நாடகம் ஆடுகிறாய் என்று கபில் சிபில் தன் கேள்வியை, வாதத்தை முன்வைக்கிறார். எவனும் பதில் சொல்ல முடியவில்லை. இந்தியா முழுவதும் எத்தனை 30க்கும் மேற்பட்ட அந்த ஸ்டேட் இருக்குது. இதுல 4 ஸ்டேட்ல மாத்திரம் உங்கள் இந்த இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த அந்த சொத்துக்களை விட அதிகமாக வைத்திருக்கிற நீ சொல்லலாமா? இப்படி எவ்வளவோ தில்லும் முள்ளுகள். எனவே எதிர்த்து போராட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கான சொத்துக்காக நீங்கள் உண்மையிலே உங்கள் சொத்து, அதுக்காக நீங்க போராடுறீங்க, இதற்காக உங்கள் உயிரை எதிர்ப்பவன் மாய்ப்பான் என்றால் நீங்கள் ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், சத்தியத்திற்காக நிற்பது என்பது. என் சொத்துக்கே நான் போராடி எனக்கு ஒரு மரணம் சம்பவிக்கும் என்றால், அது ஷஹாதத்து என்ற நபிகள் நாயகத்தின் வாக்கு முந்தி நிற்கும் என்றால், இறை சொத்துக்காக நாம் நின்று போராட வேண்டும். அல்லாஹ் சகல வெற்றிகளையும் நமக்கு நசீபாக்கி தருவான். எனவே முன்னெடுக்கிற அந்த ஜமாஅத்துல் உலமாவினுடைய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற அந்த கண்டன போராட்டத்தில் நாம் எல்லாம் பங்கெடுக்க வேண்டும். முன்னின்று அதை மீட்க முயற்சி எடுக்க வேண்டும். நமது முயற்சி நம் கரத்தில் இருக்கிறது, முடிவு அவன் கரத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ், உன் சொத்துக்காக வீதியில் நிற்கிறோம். நாளை மறுமையில் இதை குறித்த எனக்காக போராடியவர்கள் யார் என்று வருகிற பொழுது எங்கள் பெயரையும் இடம்பெறச் செய் நாயனே என்று முன்னிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது முயற்சியை அவன் முடிவாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் வருகிற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் மே மாதம் 25 வரைக்கும்
கோடைகால விடுமுறை இருக்கிற காரணத்தினால் சிறப்பு மார்க்க கல்வி வகுப்புகள் நமது பள்ளியில் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை மார்க்கம் ஒழுக்கம் உள்ள நல்ல பிள்ளைகளாக உருவாக்கிட நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மாணவிகள் பெண்கள் இவர்களுக்கு பெண் உஸ்தாதின் மூலமாக அந்த பாடங்கள் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம். பெண்களுக்கு தேவையான சட்டங்கள் ஒழுக்கங்கள் அதில் போதிக்கப்பட இருக்கிறது. குர்ஆன் திலாவத், அரபி எழுத பயிற்சி, உளவியல் தொகுப்பு, தஜ்வீது தர்த்தீல் வகுப்பு, அதவு ஒழுக்கங்கள், சரித்திரங்கள், மார்க்க சட்டங்கள், துஆக்கள், கொள்கை கோட்பாடுகள் இவைகள் எல்லாம் இடம்பெறுகிற இந்த நல்ல விடுமுறை வகுப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரியவர்களும் பங்கெடுக்க நாடினால் அவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு இருக்கிறது. அதே போன்று வளமையாகவே தினமும் மாலையில் அசர் தொழுகைக்கு பின்னால் சிறுவர் சிறுமியர்களுக்கான மதரசா நடைபெறுகிறது. பெரியவர்களுக்கு இஷா தொழுகைக்கு பின்னால் நடைபெறுகிறது. அதையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க நெறி வலுவாத நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.